வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. அடிக்கடி வீட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லை. இதுக்கு மருந்தடிச்சா அது நமக்கு பாவமாக வந்து சேருமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. முதல்ல பாவம் என்றால் என்ன? நம்முடைய எண்ணம், சொல், செயல்கள் மூலமாக தமக்கோ பிறருக்கோ இப்பொழுதோ எதிர்காலத்திலோ துன்பம் வறுமையானால் அது பாவம்தான். ஆக இங்கே இன்னொரு உயிரை நாம் கொல்லக்கூடிய ஒரு செயலை செய்யும் பொழுது அது பாவம்தான். ஆனால் இங்கே மகரிஷி அவர்கள் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைகள், அதிலே ஒரு முக்கியமான விஷயத்தை கூறியிருப்பார்கள். நாம் தங்கியிருக்கிற இடம், நம்மை சுற்றி இருக்கிற வேற்று உயிர் பகையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளுகிற அளவிலே நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும், தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது பாம்பு இருக்கிற இடத்துல போய் வீடு கட்டி இருக்கக்கூடாது. அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள அனைத்து முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும். ஆக ஒரு வீட்டில் கரப்பான் பூச்சி வருகிறது என்றால் அது எது இருந்தால் வரும் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். எப்பொழுதும் வீடு, குறிப்பாக சமையலறை சுத்தமாக இருக்க வேண்டும். சாப்பிடும் பொழுது அந்த பொருட்கள் சிந்தினால் அது உடனேயே நாம் க்ளீன் பண்ணணும். குறிப்பாக இரவு நேரத்தில் படுப்பதற்கு முன்னாடி சாப்பிட்ட பாத்திரங்கள், சமையலறை, ஈவன் மிச்ச உணவு இருந்தால், ஈவன் பழங்கள் இருந்தால் கூட அதை ஓப்பனாக வைக்காமல் டைட்டாக மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கரப்பான் பூச்சி அங்கே நம்ம இழுக்க மாட்டோம். கரப்பான் பூச்சி அங்கே தானாக தேடி வராது. மிச்ச சாப்பாடு ரொம்ப நாளைக்கு வைக்க 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 இது கரப்பான் பூச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். அது தவிர குழாய்கள், அங்கே இருக்கிற வால்வு, சிங்கு, அதிலெல்லாம் தண்ணீர் ஒழுகி கொண்டே இருந்தால் அதை முதல்ல அடைக்கிறதுக்கு உண்டான வழியை செய்யணும். அன்னன்னைக்கு குப்பையை நம்ம வெளியில் எடுத்து கொண்டு போய் போற்றணும். இது தவிர மறந்து இருக்கக்கூடிய சில இடங்கள், அடுப்புக்கு பின்னாடி, அடுப்புக்கு கீழே, ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி, கபோர்டுக்கு உள்ள, இந்த மாதிரி இடங்களெல்லாம் ஓரிரண்டு நம்ம கரப்பான் பூச்சி வந்தாலேயே உடனே இந்த செயல்முறைகளை நாம் எடுத்து விட்டால் மருந்து அடிக்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து நாம் தடுத்து விடலாம். இதையும் மீறி நாம் சுத்தமாக வைத்திருந்தால் கூட, ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நாம் வசிக்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் கரப்பாம்பூச்சி நிறைய இருக்குன்னு ஒரு மருந்து அடித்தால் அது ஒரு காமன் பொது கழிவுக்குள்ளாய் இருப்பதினால் அதன் மூலமாக நம்ம வீட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே வேற நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு அடித்துத்தான் ஆக வேண்டும். அதாவது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்ற வள்ளுவர் கூற்றிற்கு ஏற்ப இந்த மருந்து அடித்தால் என்னென்ன நன்மை என்ன தீமை, அடிக்காமல் விட்டா என்ன நன்மை என்ன தீமை, எதில் நன்மைகள் அதிகம் இருக்கிறது, தீமைகள் குறைவாக இருக்கிறது என்பதை பார்த்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று, வாழ்க்கையை வாழ்வதற்கே. வேதாத்ரிய பயணம் அதற்கே. வேதாத்ரியம் வாயேஜ், வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்று இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.